ரைட். சகோதரர்கள் வானில் பறப்பதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் மேகங்களை கிழித்துக் கொண்டு பறந்தார்களா? இதிகாசங்களில் சொல்லப்படும் விமானம் என்பது வெறும் கடவுளின் வாகனமா அல்லது நம்மிடம் இருந்து மறைக்கப்பட்ட ஒரு மேம்பட்ட அறிவியலா? 20ஆம் நூற்றாண்டில் கண்டெடுக்கப்பட்ட வைமானிக சாஸ்திரம் சொல்லும் ரகசியங்கள் இதோ. புஷ்பக விமானம் முதல் ராவணனின் தண்டுமோன் வரையில் நமது இதிகாசங்கள் பறக்கும் இயந்திரங்களை பற்றி மிக தெளிவாக பேசுகின்றன. குறிப்பாக தமிழ் இலக்கியமான சீவக சிந்தாமணியில் வலவன் இல்லா வளர்த்தி பற்றிய குறிப்புகள் உள்ளன. அதாவது ஒரு இயந்திர பறவை தானாகவே இயங்கும் தொழில்நுட்பத்தை நம் தமிழ் புலவர்கள் அப்போதே கற்பனை செய்திருக்கிறார்கள். இது வெறும் கவித்துவமான கற்பனையா அல்லது அவர்கள் நேரில் கண்ட உண்மையா? வைமானிக சாஸ்திரத்தில் பாதரச சுழல் இயந்திரம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. பாதரசத்தை வெப்பப்படுத்தி அதிவேகமாக சுழல வைப்பதன் மூலம் ஒரு உந்து விசையை உருவாக்க முடியும் என்கிறது அந்த நூல். ஆனால் 1974இல் பெங்களூர் இந்திய அறிவியல் கழகம் IISc நடத்திய ஆய்வில் இந்த வரைபடங்கள் ஏரோடைனமிக்ஸ் விதிகளுக்கு புறம்பாக இருப்பதாக கூறப்பட்டது. அப்படியென்றால் இந்த தொழில்நுட்பம் எங்கே தவறியது அல்லது நாம் அதை தவறாக புரிந்து கொண்டோமா? இன்று நாம் பயன்படுத்தும் ஸ்டெல்த் போர் விமானங்களின் வடிவமும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் செதுக்கப்பட்ட விமானங்களின் வடிவமும் ஒத்துப்போவது தற்செயலானதா? ஒருவேளை விமானம் என்பது வெறும் இயந்திரம் அல்ல, அது ஒரு மேம்பட்ட மனநிலை அல்லது ஆன்மீக பயணத்தின் குறியீடா? எது எப்படியோ இன்றைய நவீன அறிவியலுக்கே சவால் விடும் பல நுணுக்கங்கள் நம் முன்னோர் அறிவில் மறைந்திருக்கிறது என்பது மட்டும் மறுக்க முடியாத உண்மை. நம் முன்னோர்களிடம் இந்த தொழில்நுட்பம் இருந்ததா இல்லையா என்ற விவாதம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே விண்வெளியை கடக்க ஆசைப்பட்ட அந்த சிந்தனையும் அறிவியலும் நம் பெருமைக்குரிய ஒன்று. உண்மையாவே நம்ம முன்னோர்கிட்ட இந்த தொழில்நுட்பம் இருந்திருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.